السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا كثيرا وسبحان الله بكرة وأصيلا والصلاة والسلام على أشرف خلق الله بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا ونبينا مولانا محمد تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. أفرأيتم ماء الذي تشربون أنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون. صدق الله المولانا العظيم. عن أنس رضي الله تعالى عنه قال: بينما النبي صلى الله عليه وسلم يخطب يوم الجمعة إذ قام رجل فقال: يا رسول الله، هلك القرآن وهلك الشاء، فادعوا الله أن يستسقينا. فمد يده ودعا. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவின் அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குறிப்பா ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், இனி வர இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த கல்வி ஆண்டின் 12வது வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் முடிவுகள் சென்ற வாரம் வெளியான நிலையில் 10ஆம் வகுப்புக்கான பொது தேர்வின் முடிவுகளை தமிழகத்தின் கல்வித்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டிருக்கிறது. இரண்டிலும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து தேர்வு எழுதி சிறந்த மதிப்பெண்களை பெற்ற நம்முடைய செல்ல பிள்ளைகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அவர்களின் எதிர்காலத்தை எல்லா வகையிலும் சிறப்பானதாக அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்ற துஆவையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகளில் தண்ணீர் பற்றாக்குறையை எப்படி சமாளிப்பது என்ற கவலையோடு கோடையின் தாக்கத்தை, இந்த வெயிலின் உஷ்ணத்தை, கோடையினால் ஏற்படக்கூடிய வெப்ப அலைகளை எப்படி எதிர்கொள்வது என்பது ஊருடைய நிலை மாத்திரமல்ல, சமூகத்தினுடைய நிலை மாத்திரமல்ல, மாநிலத்தினுடைய நிலை மாத்திரமல்ல, இதையெல்லாம் தாண்டி நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இன்று இருந்து வருகிறது. இன்றைக்கு கோடையின் தாக்கம் கடுமையா இருக்கு. கோடை வெயில் இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கு. செய்தித்தாள்களை, டிவியை, மொபைலை எதை நீங்கள் திறந்தாலும் சரி,
வெயிலின் வெப்ப அலைகளை குறித்த செய்திகள் இல்லாமல் எந்த பேப்பரும் இன்னைக்கு இல்லை, எந்த டிவி சேனலும் இன்னைக்கு இல்லை, எந்த மொபைலிலையும் இந்த செய்தி வராமல் இல்லை. அந்த அளவுக்கு வெயிலினுடைய தாக்கம் இன்றைக்கு வாழக்கூடிய மக்களை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது. இது விஷயத்தில் தமிழகம் ஒன்றும் விதிவிலக்கல்ல. இந்த கோடையினுடைய வெயிலின் தாக்கம், வெப்ப அலைகள், இந்த விஷயத்தில் தமிழகம் ஒன்றும் தப்பித்ததில்லை, அதுலயும் அது மாட்டிக்கொண்டது. சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏப்ரல் மாத பிற்பகுதியில் இருந்து தமிழகம் முழுவதும் வெப்ப அலைகள் பரவலாக வெப்ப அலைகள் அதிகரித்துக் கொண்டே வந்த நிலையில் இந்த மே மாசத்தினுடைய 1ஆம் தேதி 14 மாவட்டங்களுக்கு வெப்ப அலைகளான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கோடையின் தாக்கம், வெயிலினுடைய உஷ்ணம், அந்த வெப்ப அலைகள் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக மக்கள் பயணப்பட்டு போகக்கூடிய அந்த ஊட்டி கொடைக்கானல் கூட இந்த ஆண்டு அந்த வெயிலின் தாக்கத்தில் இருந்து அது தப்பிக்கவில்லை. அங்கேயும் கடுமையான வெயிலின் தாக்கம். எந்த பகுதியிலே குளிர்ச்சியாக இருக்குமோ வெயில் காலத்தில் கூட மக்கள் அங்கே போய் தங்களுடைய நேரங்காலங்களை சுகமாக சந்தோஷமாக இருந்து வருகிறார்களோ, அப்படிப்பட்ட ஊட்டி கொடைக்கானலில் கூட இந்த வருடம் வெப்ப அலைகள் பதிவாகி இருக்கிறது. சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியானால் கோடையின் அந்த வெப்ப அலைகள், வெயிலினுடைய தாக்கம் எப்படி நாம் சமாளிக்க போகிறோம் என்பதை நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு இருப்பதை நாம் அறிய முடிகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் உங்களுடைய நினைவுக்கு கொஞ்சம் தெளிவாகவே நான் ஞாபகப்படுத்துவேன். வானிலை ஆய்வு மையத்தின் முன்னெச்சரிக்கை, அரசாங்கத்தினுடைய முன்னெடுப்பு. ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம், வெப்ப அலைகளுடைய அதிகரிப்பு, ஆரஞ்சு நிற எச்சரிக்கை, மஞ்சள் நிற எச்சரிக்கை, அக்கனி நட்சத்திரம் என்று மக்களுக்கு வானிலை ஆய்வு மையம் அது எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. அதே போல கோடை காலத்தினுடைய தாக்கம், உஷ்ணம் தெரியாமல் இன்றைக்கு வாழக்கூடிய மக்களுக்கு மின்சாரம் தடையில்லாமல் தருவதற்கும், அவர்களுக்கு தேவையான தண்ணீரை வழங்குவதற்கும், அதே போல வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து மக்களை காப்பதற்காக பகல் காலங்களில் 11 மணியில் இருந்து மாலை 5 மணி வரை வெளியே வர வேண்டும் என்றும் அரசாங்கம் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கம் இந்த வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து, வெப்ப அலைகளிலிருந்து ஒவ்வொரு தனி மனிதனும் தற்காத்துக் கொள்வதற்காக அவர்கள் செய்யக்கூடிய முயற்சி, தங்களுடைய வீடுகளிலே ஏசியை யூஸ் பண்றது, தினமும் குளிக்கிறது, அதே போல ஏர்கூலர் பயன்படுத்துறது, தண்ணீர் குடிக்கிறது, ஐஸ் தண்ணீர் குடிக்கிறது, லேசான ஆடைகளை உடம்பில் அணிவது, காட்டன் பருத்தி ஆடைகளை அணிவது, அதே போல நீர் சத்துள்ள உணவுகளை அருந்துறது, மொட்டை அடிக்கிறது, அதே மாதிரி வீட்டுக்கு மேல கூரை போடுறது, இது எல்லாமே ஒவ்வொரு தனி மனிதனும் முயற்சி செய்கிறான். எதற்காக? இந்த வெப்ப அலைகளிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு. இன்னும் ஒருபடி மேலே போய் தெளிவாக சொல்லணுமானால், சில வேலை ஆட்கள் கூட தங்களுடைய வேலை நேரத்தை மாத்திக்கிறாங்க. நம்மளுடைய துணியை அயன் பண்ணக்கூடிய அயன்மேன் இருக்கிறான, இன்னைக்கு பகல்ல அயன் பண்றது இல்ல, இரவு காலங்கள்ல தான் தங்களுக்கு வரக்கூடிய அந்த துணிகளை அயன் பண்ணி பகல் காலங்களில் அது உரியவர்களிடத்தை ஒப்படைக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு உள்ள ஆன்லைன்ல உள்ள எல்லா வேலைகளையுமே இன்னைக்கு பார்க்கக்கூடிய மக்கள் இரவுல தான் பார்க்கிறாங்க. பகல்ல நிம்மதியா ஏசிய போட்டு தூங்குறாங்க. என்ன காரணம்? வெப்பத்தில், வெயிலுடைய அந்த தாக்கத்தில் இருந்து, அந்த வெப்ப அலைகளில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன முயற்சி. சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூடியூப்ல வந்த ஒரு வீடியோ செய்தி, யாரும் மிகைப்படுத்தி சொல்றதாக நினைத்து விட வேண்டாம். குளிர் பிரதேசத்தின் முகவரியாக இருக்கக்கூடிய அந்த ஐரோப்பாவுல
அங்க வாழக்கூடிய மக்கள் அங்க உள்ள குளிர்ச்சியை தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய உடலுடைய அந்த சீதோஷண நிலை இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த வாழக்கூடிய ஐரோப்பிய மக்களுக்கு இந்த ஆண்டு கடுமையான வெயில் அடித்த காரணத்தினால, வெப்ப அலைகள் அதிகரித்த காரணத்தினால அவங்களால அந்த வெப்பத்தை தாங்க முடியல. இந்த வெக்கையிலிருந்து, அந்த வெயிலுடைய உஷ்ணத்தில் இருந்து, வெப்ப அலைகளில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கா ஏதாவது வழிகள் இருக்கா என்று தேடும் பொழுது ஒரு ஆளு ஒரு சில ஆலோசனைகளை பதிவு பண்ணியிருக்கிறார். இப்படி செஞ்சா வெயிலினுடைய வெப்பத்திலிருந்து, சூரியனுடைய அந்த வெப்ப அலைகளில் இருந்து, கோடையினுடைய அந்த தாக்கத்திலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளலாம் என்று ஒரு சில ஆலோசனைகளை ஆன்லைன்ல அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறார். அதுல ஒரு முக்கியமான செய்தி இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவர்களும் நைட்டி அணியணுமா. நைட்டி அணிந்தா இந்த வெயிலுடைய தாக்கத்திலிருந்து, வெப்ப அலைகளில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளலாம் என்று அவர் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ இந்த ஆண்டு வெயிலுடைய அந்த உஷ்ணம், வெப்ப அலை அதிகரித்து கொண்டே போறதுக்கு விஞ்ஞானிகள் சில காரணங்களை சொல்றாங்க. இந்த ஆண்டு ஏன் வெயில் அதிகமா இருக்கு, வெப்ப உஷ்ணத்தின் அளவு ஏன் அதிகமா இருக்கு, ஏன் இவ்வளவு கடுமையா இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் காரணம் சொல்லும் போது சொல்றாங்க, நாம இருக்கக்கூடிய அந்த பகுதி, நம்ம இந்த பூமியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த பகுதி அதிக நேரம் சூரியனை பார்த்து சாஞ்சதாக இருக்கு. நாம பூமியில வாழக்கூடிய இந்த பூமியினுடைய பகுதி அதிக நேரம் சூரியனை பார்த்து சாஞ்சிருக்கு. அதனாலதான் இவ்வளவு வெப்பமும் வெயிலின் தாக்கமும் கோடையின் அதிக வெப்ப அலைகளும் இந்த வருஷம் இருக்கு என்று விஞ்ஞானிகள் நமக்கு காரணம் சொல்றாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு காரணம் என்னன்னா, வெயிலுடைய தாக்கம் அதிகரிப்பதற்கு முதல் காரணம் பூமியில மண் அள்ளுறதுதான். ஆற்றுல இருந்து, நீர் நிலையங்களில் இருந்து மண் அள்ளுற காரணத்தினால் பூமி வெப்பமடையுது, பூமி வெப்பமாகுது. பூமி தன்னுடைய அந்த நிலையை விட அதிகமாக வெப்பமாகும் போது பூமி தன்னுடைய இயற்கை நிலையையே மாற்றிக் கொள்கிறது என்று விஞ்ஞானிகள் காரணம் சொல்றாங்க. இன்னொரு பிரதானமான காரணத்தையும் அவர்கள் சொல்றாங்க, மரங்கள் வெட்டுவதனாலையும் பூமிகள் உஷ்ணமாகுது. கோடை காலங்கள்ல வெப்பநிலைகள் அதிகரித்து காரணம் பூமி மரங்களை வெட்டுறதுதான் முக்கியமான காரணம். பூமியில உள்ள வனப்பகுதிகள்ல உள்ள மரங்களை வெட்டுறதுனால, வனப்பகுதிகளை எல்லாம் வீடு குடியிருப்புகளாக மாத்துறதுனாலையும் இந்த பூமியில என்ன செய்யுது, வெப்ப அலைகள் அதிகமா வீசுது, கோடை வெயில் அதிகமாகுது என்று விஞ்ஞானிகள் காரணம் சொல்றாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் இந்த வருஷம் வெயில் அதிகமா இருக்கிறதுக்கும் வெப்ப தாக்குதல் அதிகமா இருக்கிறதுக்கும் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய காரணம். இந்த நேரத்துல முஸ்லிம்களாகிய நாம நம்மளுடைய நிலைப்பாடு என்ன? இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து, வெப்ப அலைகள் இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்வதற்காக மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் என்ன என்பதை நாம இந்த நேரத்தில் விளங்க வேண்டிய செய்தியாக, இன்றைய ஜும்மாவினுடைய செய்தியாக உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்தும். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ஏனென்றால் உலகத்தில வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளையும் மார்க்க நமக்கு சொல்லித்தரு. உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளையும் மார்க்க எப்படி வாழணும்னு நமக்கு சொல்லித்தரு. சின்ன விஷயமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, மார்க்கம் சொல்லித்தராத எந்த துறையும் இல்லை, எந்த காரியமும் இல்லை. எல்லா விஷயமும் இஸ்லாத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் வெயிலின் தாக்கத்திலிருந்து, கோடையின் வெப்ப அலைகளில் இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய வழிகளை குறித்து ஒரு சில செய்திகளை மாத்திரம் இன்றைய ஜும்மாவில் உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்தும். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேல சொன்ன அந்த காரணங்கள்லாம் இருக்க, அது வெயில் அதிகமாகிறதுக்கு, வெப்ப அலைகள் அதிகமாகிறதுக்கு மேல சொன்ன காரணங்கள் எல்லாம் அறிவியல் ரீதியான, விஞ்ஞான ரீதியாக சொல்லப்பட்ட காரணங்கள். மார்க்கத்துல சொல்லித்தரக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? மார்க்கத்துல ஹதீஸ்ல ஒரு செய்தி வருது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபுல பதிவு செய்யறாங்க. ஏன் வெயில் அதிகமா இருக்கு, ஏன் வெப்பத்தினுடைய வெப்ப அலைகள் அதிகமாக இந்த வருஷம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு மார்க்கத்துல ஒரு சொல்லி தரக்கூடிய காரணங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள்கிட்ட சொன்னாங்க, இஸ்தகத்தின் நார் இலா ரப்பிஹா, நரகம் தன்னுடைய ரப்பிடத்தில் போய் முறையிட்டது.
நரகம் தன்னுடைய இரட்சகனிடத்தில் போய் சொன்னது, யா ரப்பி அக்கல பாவி பாலன், நரகத்திற்குள்ளே மனிதர்கள் இப்பொழுது கிடையாது, எனவே அந்த சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எனவே நரகத்தின் சிலரை சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறது என்று தன்னுடைய ரப்பிடத்தில் நரகம் முறையிட்ட போது அல்லாஹ் நரகத்தை பார்த்து சொன்னானா, நீ அப்படியானால் 2 மூச்சு விட்டுக்கல்லாண்டு அல்லாஹ் நரகத்தை பார்த்து 2 அனுமதி கொடுத்தான். 2 தடவை நீ மூச்சு விட்டுக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லிட்டு சொல்றாங்க, அதுல ஒரு மூச்சு கடுமையான குளிர்காலத்தில் விடக்கூடிய ஒரு மூச்சு, இன்னொரு மூச்சு என்பது கடுமையான கோடை காலத்தில் விடப்படக்கூடிய மூச்சு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லிவிட்டு மக்களை பார்த்து சொன்னாங்க, மக்களே, நீங்கள் கோடை காலத்தில் அனுபவிக்கக்கூடிய இந்த உஷ்ணம், இந்த வெப்பத்தின் தாக்கம், இந்த கோடையின் வெப்ப அலைகள் என்பது அந்த நரகம் விடக்கூடிய மூச்சு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெப்பம் அதிகமாகிறதுக்கு நரகத்தின் மூச்சு என்று காரணம் சொல்லி தருவார். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேல் சொன்ன காரணங்கள் எல்லாம் வெளிரங்கமான காரணமாக இருந்தாலும் அந்தரங்கமான குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித்தரக்கூடிய காரணம் அப்படிங்கிறது, உலகத்துல மனிதர்களுடைய பாவங்கள் கூடும் பொழுது, வெயில் அதிகமாகிறதுக்கும் வெப்ப அலைகள் அதிகரித்துக்கும் நம்மளால தாங்க முடியாத ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பதற்கும் மார்க்கம் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய காரணம் என்பது மனிதர்களுடைய பாவங்கள் கூடும் பொழுது, இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடுதல் குறையும் பொழுது வெப்ப அலைகள் அதிகமாகும், கோடையின் வெப்ப அலைகள் அதிகமாகும், வெயிலின் தாக்கம் அதிகமாகும், நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதீன் நாஸ். நீங்க இது மாதிரியான பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்கொண்டால், கோடை காலத்தில் உங்களுக்கு வெயில் அதிகமா இருக்கு, உங்களால தாங்க முடியவில்லை, வெப்ப அலைகள் ஜாஸ்தியா இருக்கு, அதிகமாயிட்டே இருக்கு என்று உங்களுக்கு நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், பிமா கஸபத் ஐதீன், நீங்கள் செஞ்ச பாவத்தினாலதான் இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறான். அது அருமையான பெருமக்களே, இது மாதிரியான பிரச்சனைகள் சமூகத்துல வரும் பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வழிகளை இந்த சமூகத்துக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதை எப்படி சரி செய்யறது, இது மாதிரியான வெப்ப காலத்தில் கடுமையான வெக்கையில் இருந்து கோடையினுடைய அந்த தாக்கத்தில் இருந்து மக்கள் எப்படி அதை நிவர்த்தி செய்யறது, அதற்கான பல வழிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுல பிரதானமான காரியம் என்னன்னா, மழைக்காக தொழுகிறது. நம்மளுடைய வெப்ப அலைகள் இருந்து கோடையினுடைய அந்த தாக்கத்தில் இருந்து நாம பாதுகாப்பு பெறணும், தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும், மழைக்காக தொழுகை நடத்தணும். இன்னைக்கு நீங்க எத்தனை ஏசி போட்டாலும் சரி, இன்னைக்கு எத்தனை ஏசியில போய் உட்கார்ந்தாலும் சரி, அதனுடைய தாக்கத்தில் இருந்து ஒரு மனிதன் நிம்மதி அடைந்து சுகமா இருக்கிறான்னா யார்கிட்டையும் எந்த பதிலும் இல்லை. எல்லாரும் வீடுகள்ல உள்ள யார் ஏசி போட்டுருக்காங்க எல்லாரும் சொல்றாங்க, ஏசி ஓடுது, ஃபேன் ஓடுது, ஆனா அந்த உஷ்ணமோ வெயிலுடைய தாக்கமும் தாங்க முடியும். என்ன காரணம், அதுக்கு ஒரே காரணம், அல்லாஹ்வால் இறக்கப்படக்கூடிய மழையினாலதான் அது சரி செய்ய முடியும். அதுக்காண்டி மழைக்காக வேண்டி தொழுகை நடத்துவது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த மகத்தான அமல் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவாங்க. சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மழையின் தேவைகள் ஏற்படும் பொழுது, தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் பொழுது, வெப்ப அலைகள் அதிகரிக்கும் பொழுது, விவசாயம் அழிந்து போயிருமோன்னு ஒரு பயம் வரும் பொழுது ஸலாத்துல் இஸ்திஸ்கா மழை தொழுகைக்காக ஏற்பாடு செய்வது சுன்னத் என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல பார்த்திருக்கலாம், தமிழகத்துல மிக கடுமையான கோடையின் வெப்ப அலைகளின் அதிகமாக இருக்கிற காரணத்தினால, மழை சரியாக பெய்யாத காரணத்தினால ஆங்காங்கே என்ன இருக்கு, மழை தொழுகைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. தமிழகத்துல நிறைய பகுதிகளில் மழை தொழுகை நடந்துட்டு இருக்கு. போன வாரம் நடந்துச்சு, நேற்று நடந்துச்சு, அது 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இப்படி பரவலாக தமிழகத்துல மழை இல்லாத காரணத்தினால், கோடையின் வெப்பம் அதிகரிக்கிற காரணத்தினால் சுன்னத்தாக நமக்கு சொல்லி தரப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த உன்னதமான அமல்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்றாங்க, அதை செய்துட்டு வர்றாங்க.
அந்த வரிசையில நமது திருவையாறு வட்டார ஜமாத் உலமா சபையும் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக சபையும் இணைந்து நமதூர் மைதின் தோப்பில் இருக்கக்கூடிய மைதானத்தில் நாளை காலை 6:30 மணி முதல் 7:30 மணிக்குள் மலை தொழுகைக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனுடைய செய்திகளை பின்னால் இமாம் அவர்கள் தெரிவிப்பாங்க. இருந்தாலும் அதை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நாளை காலை மலைக்கான தொழுகை நடத்துறது இருக்க நாம ஒண்ணு விளங்கிக்கணும். அது சமீப காலமாக உருவான காரியம் அல்ல, நீண்ட கால பாரம்பரியத்திற்கு சொந்தமான ஒரு அமல். மலைக்கான தொழுகை நடத்துறது என்பது நம்மளுடைய அத்தாவோ அவங்களுடைய அத்தாவோ அதுக்கு மார்க்கத்துல பின்னால் வந்தவங்களோ உருவாக்கின அமல் அல்ல. அது நீண்ட கால தொடர்புடைய வரலாறு என்று வரலாறு நமக்கு சொல்லித்தரும். நீங்க வரலாற்றை புரட்டி பார்த்தால் வரலாறு நமக்கு சொல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவங்களுடைய தந்தையின் சகோதரர் அபூ தாலிபிடத்துல மக்கள் எல்லாம் முறையிட்டாங்க. மக்கள் எல்லாம் முறையிட்டார்கள். பூமி வறண்டு போய்விட்டது, மரங்கள் எல்லாம் காய்ந்து போச்சு, மழை காணி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்க, துஆ செய்யுங்க என்று அபூ தாலிபிடத்துல மக்கள் சொன்ன போது, இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னால் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஹதீஸ்ல வரலாற்றில் வருகிறது, அபூ தாலிப் அவர்கள் இப்படி முறையிட்ட உடனேயே தன்னுடைய தம்பி மகனான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை பிடிச்சிட்டு நேரா காபாக்கு வந்தாங்க. அவங்களுடைய கையை பிடிச்சிட்டு தன்னுடைய முதுகை காபானுடைய ஹதீஸ்ல வருது, காபானுடைய அந்த சோத்தோடு இணைத்து வைத்து துஆ செய்தார்கள். ஹதீஸ்ல வருது, அவர்கள் துஆ செய்யும் போது வானத்துல எந்த ஒரு அறிகுறியும் இல்லை மழை வர்றதுக்கு. ஆனா எப்பொழுது துஆ செய்து முடித்தாரோ அங்கு இங்குமா இருந்து வந்த ஒரு மேக கூட்டம் அது ஒண்ணு சேர்ந்தது, மழை கொட்டுச்சு. அன்னைக்கு மக்கமா நகரத்தில் உள்ள எல்லா ஓடைகள்லையும் வெள்ளமா ஓடுச்சு. மக்கள் சுத்தி உள்ள மக்கள் எல்லாம் அந்த மலையை கொண்டு பயனடைந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருவாங்க. இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி யூதர்கள் கோடை காலத்துல தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய குடும்பத்தை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் மலைக்காக துஆ செய்வார்கள் என்று ஹதீஸிலே வரலாறுலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலைக்காக துஆ செய்தார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. தொழுகை நடத்தினார்கள் என்று வருகிறது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி தர்றாங்க. ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு யுத்தத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்திற்காக போயிருந்தாங்க. சஹாபிகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க, தாகமா இருக்கு, கடுமையான தாகம், ஆனா இந்த பகுதியில் தண்ணீர் கிடைக்க, கடுமையான தாகம், இந்த பகுதியில தண்ணீர் கிடைக்கிற என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிட்ட போது அங்க சுத்தி இருக்கக்கூடிய முனாஃபிக்குகள் சொன்னாங்களாம், அவர் உண்மையான நபியாக இருந்தால், இன்கான நபியன், அவர் உண்மையான நபியாக இருந்தால், லா யஸ்தகீ லிகௌமிஹி கமா யஸ்தஸ்கா மூஸா லிகௌமிஹி. இன்னொரு அறிவிப்புல அஸா ரப்புக்கும் ஐயஸ்கீக்கும். முனாஃபிக்குகள் சொன்னாங்களாம், அவர் உண்மையான நபியாக இருந்தால், அவர் துஆ செய்தால் அல்லாஹ் மழையை இறக்கி கொடுப்பான், அவர்களுடைய தாகத்தை தண்ணீரை கொண்டு தீர்த்து கொள்வான் என்று முனாஃபிக்குகள் பேசிக் கொண்டார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்து தன்னுடைய சமுதாயத்துக்கு தண்ணீரை கேட்டது போல இவருக்கும் அவருடைய கடவுள் அல்லாஹ் கொடுப்பான் என்று முனாஃபிக்குகள் பேசிக் கொண்டார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துச்சு. இப்படி சுத்தி உள்ள வாழக்கூடிய மக்கள் முனாஃபிக்குகள் எல்லாம் இப்படி பேசுறாங்க. ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையை நீட்டினார்கள், துஆ செய்தார்கள். ஹதீஸ்ல வருது, கையை இன்னும் துஆவில இருந்து முடிக்கல, அதுக்குள்ள மழை கொட்டியது, அங்கே உள்ள ஓடைகள் எல்லாம் வெள்ள ஆறுகளாக ஓடியது என்று ஹதீஸ்ல நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம இன்னைக்கு அந்த உஷ்ணத்திலிருந்து, வெயிலினுடைய தாக்கத்தில் இருந்து, வெப்பத்தினுடைய வெப்ப அலைகளில் இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரே வழி மழை தொழுகலாம் அல்லது துஆ செய்யறது. நம்மளுடைய பாவங்களை எண்ணி இஸ்திக்பார் செய்வதும் மலைக்காக தொழுகை நடத்துவதுதான் அதற்கான ஒரே வழி என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவன் தந்தாலை தவிர தந்த உஷ்ணத்தை வேற யாரும் இழுக்க முடியாது. அவன் நினைத்தாலே தவிர இந்த உஷ்ணத்தை யாராலும் அதை சரி செய்ய முடியாது. எத்தனை ஏசி நீங்க போட்டாலும் சரி, எத்தனை பேனு வீட்டுல சுத்தி போட்டாலும் சரி, வெயிலினுடைய உஷ்ணத்திலிருந்து
வெப்ப அலைகளில் இருந்து, இன்னைக்கு வானிலை ஆய்வு மையம் எவ்வளவு வெப்பம் சொல்லுதோ அது எல்லா தாக்கத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறணும், தற்காப்பு பெறணும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணு இஸ்திக்பார் செய்யணும், அல்லது மலை தொழுகை தொழுவணும். மலை தொழுகை தொழுவணும். அதனாலதான் அருமையான பெருமக்களை, நாளைக்கு எல்லாரும் நம்பிக்கையோடு வரணும். நம்ம மலை தொழுகை தொழுதா என்ன செய்யணும்? மழை பெய்யுது. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மலை தொழுகை எல்லாரும் விளங்கணும். இது ஜனாசா தொழுகை மாதிரி இல்லை. மலை தொழுகை ஜனாசா தொழுகை மாதிரி இல்லை. ஜனாசா தொழுகை மாதிரி மலை தொழுகை இல்லை. ஜனாசா தொழுகையில ஆளே இல்ல, ஒரு 4 பேர் கொண்டு போய் தொழுக வச்சாங்க, அடக்குனாங்கன்னா அது சரியாயிடும். மலை தொழுகை அப்படி அல்ல. நீங்க ஹதீஸ்ல புரட்டி பார்த்தால் எல்லாரும் வரணும். உங்க வீட்டுல உள்ள ஆடு மாடுகளை எல்லாம் கூட்டிட்டு வரணும். உங்க வீட்டுல உள்ள அந்த காலி பாத்திரங்களை கொண்டு மைதானத்துல வைக்கணும். நடு உச்சியில சரியான வெயில்ல நின்று ரெப்படத்துல பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரணும். பழைய ஆடைகளை உடுத்திட்டு டிப்டாப்பா அங்க பெருநாளைக்கு வந்த மாதிரி வரக்கூடாது. பழைய ஆடைகளை போட்டுட்டு வரணும். தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய பாவ நிலையை எண்ணி வருந்தி துவா செய்யணும் என்று மலை தொழுகைக்காக சொல்லப்பட்டது. அதனால ஜனாசா தொழுகை மாதிரி இல்லை. அது மாதிரி ஏத்திகாப் மாதிரி உள்ள அமல் அல்ல மலை தொழுகை. நம்ம ஊர்ல எத்தனையோ பேர் வாழ்றோம், 350 குடும்பம் வாழ்று. இந்த பள்ளியில ஒரு ஆள் ஏத்திகாப் இருந்தா எல்லோருடைய கடமையை நீங்கிடும். ஆனா மலை தொழுகை அப்படி இல்லை. வீட்டுல உள்ள ஒவ்வொரு ஆளும் வரணும். ஒவ்வொரு ஆளும் வந்தாதான் நம்ம ஊர்ல செழிப்பான மழையை நாம் பெற முடியும். அதனால அருமையான பெருமக்களே, யார் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நாளைக்கு 1 ஹவர் எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம வெயில்ல உட்கார்ந்து எத்தனையோ கதைகள் பேசுறோம், எவ்வளவோ சினிமாக்கள் பார்க்கிறோம், எவ்வளவோ கஷ்டமான நிலை. 1 வாரம் கரண்ட் இல்லாம நம்ம கஷ்டப்பட்டோம். 1 வாரம் கரண்ட் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எங்க போக முடியும்? போறவங்க தான் சொந்தக்கார வீட்டுகளுக்கு போனாங்க. மீதி உள்ளவர்கள் எங்க போனாங்க? இருக்கிற கஷ்டத்தை அனுபவித்தார்கள். எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கஷ்டத்திலிருந்து நாம பாதுகாப்பு பெறணும்னா ஒவ்வொரு பேரும் அங்க என்ன செய்யணும்? மைதானத்துக்கு வரணும். ஒவ்வொரு பேரும் தூக்கத்தை பார்க்காம நாளைக்கு சுபுக்கே 6:30 மணிக்கு இன்ஷால்லா நம்மளுடைய பள்ளியிலிருந்து என்ன செய்வோம்? பைத் சொல்லி போவோம். மலை பைத்து ஓதிட்டு அப்படியே மைதானத்துக்கு போய் இன்ஷால்லா ஒரு அரை மணி நேரத்துல அமல்கள் முடிஞ்சிடும். அதனால ரொம்ப லேட்டான ஆகாது. ஆனா எல்லாரும் கலந்து கொண்டு ஆசைப்படணும். நீங்க எல்லாரும் வந்தாதான் நம்ம ஊர்ல மலை. இது ஜனாசா தொழுகை கிடையாது. இது ஏத்திகாப்படி அமல் அல்ல. இது எல்லாரும் தொழுக வேண்டிய அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாள செஞ்சிருக்கிறான். அருமையான பெருமக்களே, இன்னைக்கு நம்மளுடைய மைனஸ் என்ன தெரியுமா? பலகீனம் என்ன தெரியுமா? எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டோம். எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டோம். ஒரு காலத்துல மழை வரலன்னா மழை பெய்து படிப்பாங்க, தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு நம்மளுடைய பள்ளியாசல்ல மழை இல்லைன்னு சொல்லி எத்தனை பேரவங்க மழை பெய்து படிச்சிருக்கிறோம். நானும் படிச்சிருக்கிறேன். ராம்நாட்டில் இருக்கும் பொழுதும் மழை இல்லைன்னு சொல்லி மழை பெய்து டெய்லி மைக்கில் படிச்சிருக்கோம். நம்பிக்கையோடு படிச்சோம். நம்பிக்கையோடு படிச்சாங்க. அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், பூமியை குளிர்ச்சியாக்குனான், பசுமையான பூமியாக்குனான். இன்னைக்கு யாராலும் அந்த சக்தி முடியுமா? மலையை கொண்டு வர்றதுக்கு யாராலுக்கும் எந்த சக்தி இல்லை. மலையினுடைய அந்த சக்தியை அல்லாஹ் தன்னுடைய கையில வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நீருக்காக வேண்டி உலகத்துல எவ்வளவோ மாற்றங்கள் செய்யறாங்க. உதாரணமா கடல் நீரை குடிநீர் ஆக்குறாங்க. அதே மாதிரி ஆறுகளை எல்லாம் இணைக்கிறாங்க. என்ன தண்ணீர் பிரச்சனை தீர்றதுக்காண்டி தானே. என்ன இது செஞ்சாலும் சரி, அல்லாஹ் நாடுனா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பூமியினுடைய குளிர்ச்சி கிடைக்கும், பசுமை கிடைக்கும். அதனால மலையை கொண்டு வர்றதுக்கு எந்த செயற்கையான வழிகளும் இந்த உலகத்தில் இன்னும் சொல்லப்படல. எவ்வளவு விஞ்ஞானங்கள் வளர்ந்தாலும் சரி, எவ்வளவு அறிவியல் வளர்ந்தாலும் சரி, இன்னைக்கு வான்மழை பெரியணும் அப்படின்னா ஒண்ணு நாம இஸ்திக்பார் செஞ்சு அல்லாஹ்விடத்தில் அழுவணும், மழை தொழுகை தொழுகும். இதுதான் வழியை தவிர வேற எந்த வழியும் இல்லை மழையை இறக்கிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள். எனவே நாம அந்த அமல்களை நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டோம். அந்த நம்பிக்கைனா இல்லாதனால இன்னைக்கு எதுலையுமே ஒரு பிடிப்பு இல்லாம, ஈடுபாடு இல்லாம ஏதோ கடமைக்கு தொழுதுட்டு வழங்கிட்டு இருக்கோம். அதனால எல்லாரும் ஆசைப்படணும். நாளைக்கு என்ன செய்யணும்? எல்லாரும் மைதானத்துக்கு வரும். ஒரு ஆள் விட்டுறக்கூடாது. நம்மளுடைய ஜும்மாவுடைய தொழுகையில வந்த மாதிரி மலைக்காண்டி எல்லாரும் வரணும். நீங்கள் வந்தாதான் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பூமி பசுமையான பூமியாக, விவசாய பூமியில் செழிப்படைந்த பூமியாக, அல்லாஹ்விடத்தில் கேட்டு பயன்பெறக்கூடிய உன்னத அமலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அருமையான பெருமக்களே, அல்லாஹு தஆலா நம்மளுடைய இபாதத்துகளை,
நம்மளுடைய இஸ்திக்பார்களை எல்லாம் ஏற்று நம்மளுடைய மலை தொழுகையை ஏற்று அல்லாஹ் தாலா அவனுடைய கருணையினால் இந்த பூமியில ஒரு நல்ல பயனுள்ள மழையை அல்லாஹ் பொழிய செய்வானாக. நம்மளுடைய கோடையின் தாக்கத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. அதனுடைய உஷ்ணத்திலிருந்தும் அதனுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவருடைய துவாவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.